ஸோ 100 days ஆஃப் பிகமிங் பெட்டர்ல இது வந்து 5th டேன்னு நினைக்கிறேன். ஆமா 5th டே. என்னன்னா அவன் டெய்லி வீடியோ எடுக்கிறது, டெய்லி வீடியோ போஸ்ட் பண்றான். ஆனா பெருசா கண்டென்ட்ல ஒரு கிளாரிட்டி இல்ல, என்ன பண்றான்னு தெரியல, ஒரு குவாலிட்டி இல்லைன்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி அப்படின்னு எழுதிருக்கீங்களா. ஸோ அதை பத்தி தான். நான் ஆக்சுவலா 8 வருஷம் முன்னாடியே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாசத்துலேருந்து 8 மாசத்துக்குள்ளே 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அந்த டைம்ல 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ அது வந்துருச்சு, ஆட் ரெவன்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாமே ப்ராப்பரா போயிட்டு இருந்துச்சு, ரெவன்யூ வர ஆரம்பிச்சிருச்சு, ப்ராப்பரா போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு வார்த்தை எனக்கு அப்போ இல்லை, நான் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பெர்ஃபெக்ஷன் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும், வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும், தென் வந்து கண்டென்ட் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு கன்சிஸ்டண்டா இல்லாம பெர்ஃபெக்ஷனை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னால வீடியோ ப்ராப்பரா பண்ண முடியல. அந்த பர்ன் அவுட் மாதிரி ஆயிட்டு ஒழுங்கா பண்ண முடியாம இது எப்படி இருக்கும், இல்ல இந்த ஆடியோ நல்லா இல்ல வீடியோ நல்லா இல்லைன்னு நினைச்சிட்டு பெர்ஃபெக்ஷனை மட்டும் எதிர்பார்த்துட்டு கன்சிஸ்டண்டா இல்லாதனால அந்த சேனல் அப்படியே நின்றுச்சு. கிட்டத்தட்ட இப்பவும் இருக்கு அந்த சேனல். 5000 ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த ரெவன்யூ வர்றது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் கன்சிஸ்டண்டா அந்த டைம்ல இருந்திருந்தேன் அப்படின்னா மேபி அது இப்போ ஒரு 5000ல இருந்து 10,000 ஆவோ இல்ல 20,000 ஆவோ ஏன் லேக்கா கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டென்ட் கிரியேட்டரா நான் மாறி இருப்பேன். அந்த கன்சிஸ்டன்சியை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி நான் வீடியோ கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்றத ஒரு ரொட்டீனா மாத்திக்கிட்டேன் அப்படின்னா 100 days தாண்டும் போது எனக்கு இதுதான் வருது, இது வரல, இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா என்னால மாற முடியும். ஸோ இந்த டைம்ல சோசியல் மீடியா தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். ஸோ அதுல நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கணும்ன்றது நான் ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கு எனக்கு கன்சிஸ்டண்டா 100 days நான் 100 ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கணும். போஸ்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த கன்சிஸ்டன்சி என்னால் கிரியேட் பண்ண முடியும். தென் கண்டென்ட் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த 100 days 100 ரீல்ஸே தவிர கோமாளித்தனத்துக்காக கிடையாது. ஸோ என்ன கண்டென்ட் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்ன்றத ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காண்டி தான் இந்த 100 days 100 ரீல்ஸ். என்னது இது இப்படி போட்டுட்டு இருக்கானேன்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம். ஸோ யாரும் என்கிட்ட கேட்கவும் கேட்காதீங்க. அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். Day 5 of becoming better in life. That's it for today. See you tomorrow. Peace.